Assalamu alaikum friends. Welcome to Daily Cup of Life YouTube channel. Ramadan Mubarak. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பை ஒன்று செஞ்சுக்கொள்வோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இதை வார்ம் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு ஆட் பண்ணி நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது ஒரு பிஸ்ஸா டோவுக்கு ஈக்குவலாக தான் வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டா டோ ரெடியாகிடும். கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். இதை இந்த டோவை ஒரு 4 மினிட்ஸ் மாதிரி நீட் பண்ணிக்கொள்ளணும். நீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு இதுக்கு கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் இல்லாட்டி குக்கிங் ஆயில் ஏதாவது மேலால் அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே ஒரு க்ளோத்தண்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் மாதிரி அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சிடணும். நெக்ஸ்ட் இதில் ஃபில்லிங்கை செய்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம். ஒரு பேனுக்கு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த பட்டர் ஹீட் ஆகக்குள்ள நான் ஒரு பிக் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா இதுக்கு ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி கொள்ளணும். இது நல்லா வதங்கி வரக்குள்ள இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொள்ளணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கொள்ளணும். ஸோ அதுக்கு பிறகு 2 க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இதுக்கு சிக்கன் பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஒரு 1/2 கப் மாதிரி கார்ன் பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங். அதுக்கு பிறகு இதுக்கு க்ரீன் பீஸும் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது பொட்டேட்டோ எல்லாம் போடாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் உண்டு. அதுக்கு பிறகு இதுக்கு தேவையான கணக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் எல்லா இடத்துக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டர்மரிக் கொஞ்சம் கலருக்காக வேண்டி இப்போ நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு வதங்க விட்டுட்டு எடுத்துட்டு நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பெல் பெப்பர் ஒரு பாதி பெல் பெப்பர் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதுக்கு 1/2 கப் நான் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/2 கப் ஆட் பண்ணி திருப்பி இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி குக்காக விட்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ இது நல்லா குக்காக விற்கிது. இப்போ என்ன சிக்கன் பைக்கு போடுற ஃபில்லிங் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இது ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட செட் பண்ணி வச்ச டோவுக்கு வருவோம். இப்போ இந்த டோ நல்லாவே செட் ஆகிக்குது. இப்போ இந்த டோவை நாங்கள் 2க்காக டிவைட் பண்ணிக்கொள்வோம். டிவைட் பண்ணி எடுத்துட்டு இதை பாக்ஸ் ஷேப்பில் நாங்கள் தட்டிக்கொள்ளணும். இது பாக்ஸ் ஷேப்புக்கு வர மாதிரி கணக்காக தட்டிக்கொள்வோம். இப்போ நான் இதை கணக்காக தட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கேக் ட்ரேக்கு பட்டர் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த டோவை அப்படியே இந்த ட்ரே ஃபுல்லாக பரத்திக்கொள்கிறேன். ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரிக்கு நாங்கள் கொஞ்சம் இழுத்து நல்லா கவர் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ நான் செஞ்சு வச்சுக்கிற ஃபில்லிங்கை இதில் நான் அப்படியே போட்டுக்கொள்கிறேன். இதில் போட்டு நல்ல எல்லா பக்கத்துக்குமே ஈக்குவலாக வர மாதிரி கணக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு மேலால் மொசரல்லா சீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த சீஸை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன். இப்போ டோவில் மற்ற பீஸையும் நான் இதே மாதிரி பாக்ஸ் ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கிறேன். அதை இதில் ஃபுல்லாக மேலால் ஃபில்லிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரிக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சைட்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இழுத்து அந்த ட்ரேயில் நல்லா பரத்தி வச்சுக்கொள்கிறேன். இப்போ சரி, இப்போ ஒரு கேரப் எடுத்து சும்மா சின்னதாக கொஞ்சம் ஓட்டை போடுற மாதிரி ஒரு டிசைன் மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்வோம். இப்போ இன்றைக்கி நான் ஒரு எக் யோக் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப் மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பைக்கு மேலே இதை நல்லா அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்ளை பண்ணிவிட்டு இதை ஓவனில் போடணும். 180 இல்லாட்டி 200 செல்சியஸில் ஒரு ½ an hour மாதிரி இது பேக் ஆகணும். அப்படி நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை பேக் பண்ணி எடுத்தோடனே இப்படி தான் நிற்கும். நல்ல டேஸ்டியான ஃபுட் இது, நல்ல ஃபீலிங்கான ஃபுட்டும் கூட. அதுக்கு பிறகு இது எங்களுக்கு வேண்டிய மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இதோட டோம் நல்லா சாஃப்டாக வரும், ஹார்டாகவே அது உங்களுக்கு வேண்டிய மாதிரி கட் பண்ணி வேண்டிய மாதிரி சாப்பிடலும். கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ சூப்பராக சாப்பிடலும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் பை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கடா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரமதான் ஸ்பெஷல் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரமதான் முபாரக்.